ஹாய் செல்லக்குட்டிங்களா. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம மாசான ராஜாக்களுடைய கதையை கேட்க போகிறோம். இது உங்களுடைய சோஷியல் புக்கில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்கு. சமூக அறிவியலில் முதல் பாடம் ஆற்றங்கரை அரசுகள். கேட்கவே அழகாக இருக்குல்ல. ஆற்றங்கரை அரசுகள். பழங்காலத்தில் மனிதர்கள் எல்லாம் ஏன் தெரியுமா ஆத்தங்கரையோரம் போய் வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க? உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அங்கே தான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும், விவசாயம் செய்யறதுக்கு சூப்பரான மண் கிடைக்கும். அப்படி உருவான 4 பெரிய ராஜவம்சங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா எல்லாரும்? முதல்ல வர்றவங்க சேரர்கள், 2வது சோழர்கள், 3வது பாண்டியர்கள், 4வது பல்லவர்கள். சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். இந்த சேரர், சோழர், பாண்டியர்களை நம்ம மூவேந்தர்கள்னு சொல்லுவோம். 3 பேர் இருக்காங்க இல்லையா? சேரர், சோழர், பாண்டியர், மூவேந்தர்கள். அதுக்கப்புறம் நம்ம பல்லவர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது 4 ராஜாக்களை பற்றி, சரிங்களா? 4 ராஜவம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். சேர வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம், பல்லவ வம்சம். சரியாக சொன்னீங்க. சரி, ஃபஸ்ட்டு சேரர்களை பற்றி பார்த்துருவோம். இவங்க பொய்கை ஆத்தங்கரை ஓரமாக வாழ்ந்தாங்க. சேரர்கள் எந்த ஆத்தங்கரை ஓரமாக வாழ்ந்தாங்க? பொய்கை ஆற்றங்கரை ஓரமாக வாழ்ந்தாங்க. இவங்களுடைய தலைநகரம், இவங்களோட கேபிட்டல், சேரர்களுடைய கேபிட்டல் என்ன தெரியுமா? வஞ்சி. சேரர்களுடைய கேபிட்டல் என்னது? வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. இவங்களுடைய கொடியில் என்ன இருக்கும் தெரியுமா? சேரர்களோட கொடியில் வில்லும் அம்பும் இருக்கும். வில் அம்பு. வில் மற்றும் அம்பு தான் சேரர்களுடைய கொடியில் இருக்கும். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? சேர நாட்டுக்கு போகணும்னா வண்டியில் வஞ்சி போய் வில்லம்பு எடுத்து பொய்கை ஆற்றுல மீன் பிடிக்கணுமா. சேர நாட்டுக்கு போகணும்னா வண்டியில் வஞ்சி போய் வில்லம்பை எடுத்து பொய்கை ஆற்றுல போய் மீனை பிடிக்கணுமா. சரியா? அடுத்தது சேர அரசர்களில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அரசர் இருக்கார். யார் தெரியுமா? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவர் இமயமலை வரைக்கும் போய் போர் செஞ்சு நம்ம கொடியை நட்டாராமா. அவருடைய பையன்தான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணார் தெரியுமா? கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்காக இமயமலையிலிருந்து கல்லை எடுத்துட்டு வந்து அதை தோத்து போன ராஜாக்களோட தலையிலேயே வச்சு எடுத்துட்டு வந்தாராம். செம்ம கெத்து இல்லை இவர் சேரன் செங்குட்டுவன். இவருடைய தம்பி தான் இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் ஒரு நூலை எழுதுறாரு. என்ன நூல் தெரியுமா? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான். சரி, சேரர்கள்னால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பொய்கை ஆறு, தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் தொண்டி, முசிறி. அவங்களுடைய சின்னம் என்னது? வில்லம்பு. சரியா? சேரர்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சோழர்களை பற்றி பார்க்கலாம். செம்ம பவர்ஃபுல்லுங்க இவங்க. செம்ம பவர்ஃபுல். அடுத்தவங்க செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கவங்க. யாரை பற்றி பார்க்க போகிறோம்? சோழர்கள். இவங்க காவிரி ஆத்தங்கரை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சேரர்கள், அவங்க எந்த ஆறு? பொய்கை. சோழர்கள் காவிரி ஆறு. இவங்க கொடியில் என்ன தெரியுமா இருக்கும்? சோழர்களுடைய கொடியில் பாயிர புலி இருக்குமா. புலி பாஞ்சு வரும் இல்லையா, புலி இருக்குமா. இவங்க தலைநகரம் உறையூர். பாண்டியர்களுடைய தலைநகரம் உறையூர். சரி, நம்ம எப்படி இவங்களை ஞாபகம் வச்சுக்கலாம்? சோழ சோறு சாப்பிட்டு காவிரி ஆற்றுல குளிச்சா உடம்பு புலி மாதிரி ஸ்ட்ராங்காகிடுமா. அப்புறம் எல்லாரும் நம்ம உறையூருக்கு வந்துடுவாங்களாம். சரிங்களா? சோழ சோறு சாப்பிட்டு காவிரி ஆற்றுல குளிச்சா உடம்பு புலி மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுமா. அப்புறம் எல்லாரும் நம்ம உறையூருக்குள்ளே வந்துடுவாங்களாம். இதுதான் சோழர்கள் பற்றினது. சோழர்களில் ரொம்ப ஃபேமஸான ராஜா யாராக இருப்பாங்க? நம்ம கரிகால சோழன் தான். கரிகால சோழன் இவர் சின்ன வயசுலேயே இவரோட காலில் தீப்பட்டுருச்சான். தீப்பட்டு கால் கருகியே போயிடுச்சான். அதனால் இவருக்கு கரிகாலன் அப்படின்னு பேர் வந்துச்சான். ஆனால் மனுஷன் சும்மா இல்லைப்பா. இலங்கைக்கு போய் அங்கேருந்து கைதிகளெல்லாம் கூட்டுட்டு வந்து திருச்சியில் கல்லணையை கட்டினாராம். 2000 வருஷம் ஆகியும் கூட இன்றைக்கும் அந்த அணை அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உலகத்திலேயே மிக பழமையான அணை நம்ம கரிகால சோழன் கட்டின கல்லணை தான்.
சரி. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பாண்டியர்கள். அடுத்து வரவங்க முத்தெடுக்கும் பாண்டியர்கள். வைகை ஆத்தங்கரையில். தலைநகரம் இவங்களது மதுரை. கொடியில் 2 மீன்கள் இருக்கும். சரியா? பாண்டியர்கள் வைகை ஆத்தங்கரை ஓரமாக வாழ்ந்தவங்க. அவங்க தலைநகரம் மதுரை. அவங்களுடைய கொடி 2 மீன் இருக்கும். சரிங்களா? பாண்டி விளையாடிட்டே மதுரைக்கு போய் வைகை ஆற்றுல 2 மீன் வாங்கி சாப்பிடலாமா. பாண்டினா என்னன்னு தெரியுமா? நொண்டி ஆடுறது, நொண்டியாட்டம். பாண்டி விளையாடிக்கிட்டே மதுரைக்கு போய் வைகை ஆற்றுல 2 மீன் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. சரியா? அப்போது பாண்டிய மன்னன், கேபிட்டல் மதுரை, அவங்களுடைய ஆறு வைகை, கொடியில் என்ன இருக்கும்? 2 மீன் இருக்குமா. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது செல்லக்குட்டிங்களா. பாண்டிய ராஜா நெடுஞ்செழியன் கோவலனுக்கு தப்பாக தீர்ப்பு வழங்கிடுவார். உடனே கோவலனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, கண்ணகி, கோபமாக வந்து என் புருஷன் திருடன் இல்லைன்னு நிரூபிப்பாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு அந்த அதிர்ச்சியிலேயே ராஜா என்ன தெரியுமா சொல்லுவார்? யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லி, யானோ அரசன் யானே கல்வன், நான் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அரியணையிலேயே உயிர் விட்டுருவார். அந்த அளவுக்கு நேர்மையான ராஜா தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பல்லவர்கள். கடைசியாக வரவங்க பல்லவர்கள். இவங்க பாலாறு பகுதியில், அதாவது தொண்டை மண்டலம் சொல்லுவோம், பாலாறு பகுதியில் ஆட்சி பண்ணாங்க. இவங்களுடைய கேபிட்டல் காஞ்சிபுரம். இவங்க பல்லவர்களோட கொடியில் நந்தி இருக்கும். சரிங்களா? பல்லவர்களுடைய கொடியில் என்ன இருக்கும்? நந்தி. அதை விட அழகாக குகை கோயில், ஒற்றைக்கல் ரதம் கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் மாமல்லபுரம் போயிருப்பீங்க இல்லையா, மகாபலிபுரம், அங்கே இருக்கிற அந்த பெரிய பஞ்சபாண்டவர் ரதம், புலிக்குகை எல்லாமே இவங்க செதுக்குனது தான். இவங்களில் ஃபேமஸ் ராஜாக்கள் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், இவங்கெல்லாம் பல்லவர்கள்லையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மன்னர்கள். சங்ககால மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போ வாழ்ந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க? முதல்ல வீட்டுக்கு யார் வந்தாலும் சுட சுட சாப்பாடு செஞ்சு அசத்துவாங்களாம் அவங்களுக்கு போட்டு. அடுத்தது நெல், கரும்பு எல்லாமே அவங்க பயிரிட்டாங்களாம். உழவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை இருந்துச்சாம். அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்தே இருந்துச்சாம். பெண்களுடைய நிலையெல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சா? பெண்கள்லாம் ரொம்ப தைரியமாக வீரமாக இருந்தாங்களாம். ஒரு அம்மா தன்னுடைய கணவன், அப்பா எல்லாருமே போர்க்களத்தில் இறந்த பிறகும் தன்னுடைய குட்டி மகனை போருக்கு அனுப்பிச்சாங்களாம். புறநானூறு கதையில் இது இருக்குது. அடுத்தது திருவிழாக்கள்னு பார்த்தோன்னா கார்த்திகை தீபம், இந்திர விழா, அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி எல்லா திருவிழாக்களையும் செம்ம கிராண்டாக கொண்டாடினாங்களாம். சரி, இப்போது ஒரு குட்டி கேமு. நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். சரியா? சேரர்களுடைய கொடியில் என்ன இருக்கும்? சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்க, வில்லம்பு. சேரர்களுடைய தலைநகரம் கேபிட்டல் என்ன? வஞ்சி. அதுவும் சரியாக சொல்லிட்டீங்க. சோழர்களுடைய கொடியில் என்ன இருக்கும்? சரிதான், புலி இருக்கும். அவங்களுடைய தலைநகரம் எது? சோழர்களுடைய தலைநகரம் உறையூர். வெரி குட். பாண்டியர்களுடைய கொடியில் என்ன இருக்கும்? 2 மீன்கள் இருக்கும். பாண்டியர்களுடைய தலைநகரம் எது? மதுரை. சூப்பர். பல்லவர்கள் கொடியில் என்ன இருக்கும்? புலியா? இல்லை, சிங்கம். சரியா? அப்போ சிங்கம் இருக்கும். அவங்களுடைய தலைநகரம் எது? காஞ்சிபுரம். அவ்வளோதான் செல்லக்குட்டிங்களா. நீங்கள் சூப்பராக உங்களுடைய சோஷியல் ஃபஸ்ட்டு லெசனை அழகாக முடிச்சிட்டிங்க. ஸோ ஜீனியஸ் நீங்கள் எல்லோரும் இல்லையா? ஒரு முறை நல்லா வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையை அப்படியே சொல்லி பழகுங்க. டாட்டா.